Hi everybody, நான் உங்கள் ஜேபி சார் வெல்கமிங் யூ ஆல் ஒன்ஸ் அகெயின் டு திஸ் வண்டர்ஃபுல் ஃபிசிக்ஸ் கிளாஸ். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன, அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை நம்ம ஒரு நியூமெரிக்கல்ஸ் போட்டு ஒரு ப்ராப்ளம் மூலமாக அந்த ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மை டியர் ஸ்டூடெண்ட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால், அது தமிழில் உராய்வு விசை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ரெண்டு சர்ஃபேஸுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸு உராய்வை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஃபுட்பால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா காலில் எட்டி உதைக்கிறோம். இப்போ காலில் எட்டி உதைக்கும்போது அந்த ஃபுட்பால் அப்படியே உருண்டுகிட்டே போகுது. கொஞ்சம் நேரம் ஆனோடனே கொஞ்சம் தூரம் போனோன்னே அது அப்படியே நிற்குது. அது நிற்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த உருண்டுட்டு போகக்கூடிய அந்த ஃபுட்பால் அப்படியே ரோலாய் போய் இங்கே வந்து நிற்குது. அப்படின்னா அதை எதிர்த்து ஒரு அப்போசிங் ஃபோர்ஸு அது எதிர்த்து செயல்படுது. அதனால தான் அந்த பால் நிற்குது. இந்த அப்போஸ் பண்ணக்கூடிய இந்த ஃபோர்ஸை தான், எதிர்த்து செயல்படக்கூடிய இந்த விஷயத்தான் நம்ம ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றது இந்த பாலுக்கும் இந்த சர்ஃபேஸுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கிரவுண்டுடைய சர்ஃபேஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு இன்டர்லாக்கிங்னால நடக்குது. ஸோ திஸ் இஸ் லாக்கிங். ஸோ போத் த டூ சர்ஃபேசஸ் லாக் ஈச் அதர். பால்னுடைய சர்ஃபேஸும் கிரவுண்டுடைய சர்ஃபேஸும் ஒன்று இன்டர்லாக் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய அந்த லாக்கிங் தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணுது. அப்போது இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு மூவிங்கில் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்டை ஸ்டாப் பண்ணுது. இந்த கான்செப்டை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ப்ராப்ளம் மூலமாக நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் அல்லாட்டி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றது கிரேட் 8 சிபிஎஸ்சியில் அல்லாட்டி ஸ்டேட் போர்டில் இந்த டாப்பிக்கை நம்ம படிக்கிறோம். இப்போ இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை ரொம்ப அழகாக இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அல்லாட்டி இந்த ஆக்டிவிட்டி மூலமாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? நம்ம இப்போது ஒரு ஹெவியாக இருக்கக்கூடிய ஒரு உட்டன் பாக்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். அது ரொம்ப ஹெவியான ஒரு உட்டன் பாக்ஸ், அவ்வளோ ஈஸியாக அதை மூவ் பண்ண முடியாது. இப்போ இந்த ஹெவியாக இருக்கக்கூடிய இந்த உட்டன் பாக்ஸை நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணிடுறோம். இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு புல்லட்டை கன்னை வச்சு ஒரு புல்லட்டை ஃபயர் பண்ணுறோம். இப்போ ஃபயர் ஆன உடனே இந்த புல்லட் என்ன ஆகும் அப்படின்னா மூவிங்கில் இருக்கும். த புல்லட் வில் பி மூவிங். இந்த புல்லட் மூவ் ஆகி வரக்கூடிய அந்த ஸ்பீடு அதை தான் நம்ம 90 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்ற வேகத்தில் இந்த புல்லட் அப்படியே மூவ் ஆகி வருது. 90 மீட்டர் ஒரு செகண்டில் அது கடந்து வருது. ஸோ இட் கவர்ஸ் ஆர் இட் மூவ்ஸ் வித் எ ஸ்பீட் ஆஃப் 90 மீட்டர் பர் செகண்ட். அந்த புல்லட்டுக்கு ஒரு மாஸ் இருக்குது, அதுக்கு நம்ம நிறை அப்படின்னு சொல்லுவோம். அந்த புல்லட்டினுடைய மாஸ் எவ்வளோ அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட் இஸ் 0.04 kg. அதை நம்ம எப்படி எழுதலாம், 4 டிவைடட் பை 2 டெசிமல் பிளேஸ் இருக்குது, அதனால் 4/100 kg அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிடலாம். ஸோ இதுதான் இந்த புல்லட்னுடைய மாஸ். இந்த வெலாசிட்டி இருக்கு இல்லையா, இப்போ மூவ் ஆகிட்டுருக்கு. புல்லட் ஃபயர் ஆன உடனே மூவ் ஆகிட்டுருக்கு இந்த புல்லட். அப்போது அந்த மூவ் ஆகிற புல்லட்டுக்கு ஒரு வெலாசிட்டி இருக்கும். அதுதான் நம்ம திசை வேகம் அப்படி சொல்கிறோம். அந்த வெலாசிட்டி தான் நம்ம இனிஷியல் வெலாசிட்டி அப்படி சொல்லுவோம். இதுதான் இனிஷியல் வெலாசிட்டி. இனிஷியல் வெலாசிட்டி அப்படின்னா இனிஷியலாக அந்த புல்லட்டுக்கு இருக்கக்கூடிய திசை வேகத்தை தான் நம்ம இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த புல்லட், அதை நம்ம யூ புல்லட் அப்படின்னு சொல்லி வைக்கிறோம். இப்போ வேகமாக வரக்கூடிய இந்த புல்லட்டு என்ன ஆகுது அப்படின்னா இங்கே உள்ளே வருது, இந்த வுட்டுக்குள்ளார புகுது. ஆனால் இந்த வுட்டு வந்து ஒரு ஹெவியான ஒரு
உடன் பிளாக். அதனால் இந்த புல்லட்னால் இந்த வுட்டை பியர்ஸ் பண்ணிவிட்டு வெளியில் வர முடியறதில்ல. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, அப்படியே இங்கேருந்து வந்து ஒரு 60 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்த உடனே அது ஸ்டாப் ஆகிடும். ஏன் ஸ்டாப் ஆகுது அப்படின்னா, இந்த வுட்டு கொடுக்கக்கூடிய ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் அல்லாட்டி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால் இந்த புல்லட்டு ஸ்டாப் ஆகுது. இப்போது இந்த புல்லட்டுக்கும் இந்த வுட்டில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ்க்கும் புல்லட்னுடைய சர்ஃபேஸுக்கும் வுட்டில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ்க்கும் ஒரு இன்டர் லாக்கிங் நடக்குது. அதனால தான் இந்த புல்லட் என்ன ஆகுது, இங்கே வந்து ஸ்டாப் ஆகுது. இப்போ ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸ்டாப் பண்ண உடனே அந்த புல்லட்னுடைய வேகம் இம்மீடியட்டாக என்னென்னு வந்துடும், 0 அப்படின்னு ஆகிடும். இங்கே 90 மீட்டர் பர் செகண்டில் மூவ் ஆகிட்டு வரக்கூடிய இந்த புல்லட்டு இங்கே வந்த உடனே இந்த உடன் பிளாக்கில் புகுந்து ஒரு 60 சென்டிமீட்டர் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஸ்டாப் ஆகி நின்றோம். அப்படி நிற்கும்போது அதனுடைய வெலாசிட்டி வந்து 0வாக மாறிடுது. அதை தான் நம்ம ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் த புல்லட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் த புல்லட்னுடைய ஃபைனல் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்குவோம். ஏன் இது ஃபைனல் வெலாசிட்டின்னு எடுக்கிறோம் அப்படின்னா, புல்லட் இங்கே வந்து ரெஸ்ட்டுக்கு வந்துடுது. புல்லட் கம்ஸ் டு ரெஸ்ட். அப்போ புல்லட்னுடைய வேகம் 0 ஆகிடுது. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த ட்ராவல் பண்ணி வரக்கூடிய இந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம எஸ் அப்படின்னு வைப்போம். எஸ் அப்படி தான் நம்ம குறிப்போம் டிஸ்டன்ஸை ஃபிசிக்ஸில். எஸ் எவ்வளோ அப்படின்னா 60 சென்டிமீட்டர் தூரம் உள்ளே வருது புல்லட். அதை நம்ம எப்படி எழுதலாம், 60 டிவைடட் பை 100 ஆஃப் எ மீட்டர் அப்படி சொல்லி நம்ம மீட்டரில் கன்வெர்ட் பண்ணுறோம். அதனுடைய ஸ்டாண்டர்டான எஸ்ஐ யூனிட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிடுறோம். சரி, இப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இந்த சிச்சுவேஷனில் அப்படின்னா, இந்த வுட்டு கொடுக்கக்கூடிய ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் எவ்வளோ, அல்லாட்டி இந்த வுட்டு கொடுக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோ, இந்த புல்லட்டை நிறுத்துறதுக்கு அதை எதிர்த்து இந்த புல்லட் மூவ் ஆகி வரதை எதிர்த்து செயல்படக்கூடிய இந்த ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் அல்லாட்டி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா, மூவிங் ஆப்ஜெக்ட் எப்பவுமே மூவிங்கில் மோஷனில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கு லீனியர் மோஷனில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கான ஒரு ஈக்குவேஷன்ஸை நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். 3 ஈக்குவேஷன் இருக்குது. v is equal to u plus at அப்படின்றது முதல் ஈக்குவேஷன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். s is equal to ut plus half at square அப்படின்றது செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இஸ் v square is equal to u square plus 2as அப்படின்றது தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். அப்போது நம்ம இந்த தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்க போகிறோம். இதை நம்ம கிரேட் 9ல் இதனுடைய டெரிவேஷன்ஸ் எல்லாம் நம்ம படிப்போம். இப்போது இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த ஈக்குவேஷனை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். சரி, v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as. ஏன் நான் இந்த ஈக்குவேஷன் எடுக்கிறேன் அப்படின்னா, இங்கே எனக்கு v இருக்குது, v வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி இருக்குது, இனிஷியல் வெலாசிட்டி புல்லட்டுக்கு இருக்குது, u இருக்குது, டிஸ்டன்ஸ் எவ்வளோ ட்ராவல் பண்ணி போயிருக்குங்கிற டிஸ்டன்ஸ் இருக்குது. ஆனால் ஆக்சிலரேஷன் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். எவ்வளோ ஆக்சிலரேட் ஆகி போயிருக்கு, என்ன ஆக்சிலரேஷன் இந்த புல்லட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் நம்ம இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணுறோம். சரி பாருங்கள், v ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர், இந்த யூ ஸ்கொயர் இந்த பக்கம் கொண்டு வந்தால் மைனஸ் யூ ஸ்கொயர் ஆயிரும். தட் இஸ் ஈக்குவல் டு 2as. அதே நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா, 2as இஸ் ஈக்குவல் டு v ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர். அதில் எனக்கு ஏ தான் தேவை. நான் ஆக்சலரேஷன் ஆஃப் த புல்லட்டை தான் கண்டுபிடிக்கணும். அதனால் ஏ எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஏ இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் பை 2s. நான் ஏவை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, எனக்கு தெரியும் நியூட்டனுடைய செகண்ட் லாவிலிருந்து நம்ம என்ன டிரைவ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை நம்ம டிரைவ் பண்ணுவோம் நியூட்டனுடைய செகண்ட் லாவில் இருந்து. அப்போது எனக்கு மாஸ் ஆஃப் த புல்லட் இருக்குது, ஆனால் ஆக்சலரேஷன் ஆஃப் த புல்லட் எனக்கு இல்லை. அதனால் நான் ஆக்சலரேஷனை நான் இங்கே கண்டுபிடிக்க போகிறேன். Now see, acceleration of the bullet is equal to v square. இங்கே v வந்து 0. அதனால் 0 ஸ்கொயர் மைனஸ் u வந்து இங்கே 90. அதனால் 90 ஸ்கொயர் v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்ட்டு s.
எஸ் அப்படின்றது தான் இந்த டிஸ்டன்ஸ், எவ்வளோ தூரம் அது உள்ளே வந்தது அப்படின்ற டிஸ்டன்ஸ் தான் நம்ம இங்கே போடுறோம். 2 × 60/100 தட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இதை நான் எப்படி எழுதுகிறேன் அப்படின்னா மைனஸ் ஆஃப் 90 × 90, 90 ஸ்கொயருங்கிறது 90 × 90 the whole divided by 60 × 2 120 divided by 100. அது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம். எப்படி எழுதலாம்? that is equal to minus of 90 × 90 divided by 1 the whole divided by 120 divided by 100 அப்படி சொல்லி எழுதலாம். so that is equal to minus of 90 × 90 divided by 1 into போடும்போது 100 மேலே போயிடும், 120 கீழே வந்துடும். இப்போ 100 divided by 120. இப்போ சிம்பிளிஃபை பண்ணுறோம் பாருங்கள். ஒரு ஜீரோவை நான் கேன்சல் பண்ணிடுறேன், மேலேயும் கீழேயும் ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ 9 9s are 81, 1 2 3 3 zeros இருக்குது. அப்போ 81,000 divided by 12 மைனஸ் வித் மைனஸ் சைன். ஆக்சலரேஷனோட எஸ்ஐ யூனிட் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். சரி, இந்த ஆக்சலரேஷனை நம்ம வச்சுக்கலாம். நம்ம ஆக்சலரேஷன் ஆஃப் த புல்லட் இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை யூஸ் பண்ணி புல்லட்னுடைய ஆக்சலரேஷன் எவ்வளோன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஆக்சலரேஷன் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, மாஸ் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக நம்ம ஃபோர்ஸை கண்டுபிடிச்சிடலாம். இப்போது ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் ஆர் த ஃபோர்ஸ் விச் ஆக்ட்ஸ் ஆப்போசிட் டு தட் ஆஃப் த டைரக்ஷன் ஆஃப் த மூவிங் புல்லட். புல்லட் மூவ் ஆகக்கூடிய டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக ஆக்ட் ஆகிற ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படின்னா, இங்கே பாருங்க, மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் தான் ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ். இப்போ மாஸ் என்ன சொல்கிறோம்? 4/100th of kg. ஸோ 4/100 இன்ட்டு மைனஸ் ஆஃப் 81,000 divided by 12. சரி, இங்கே பாருங்கள். இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 2 ஜீரோ அடிச்சிடலாம், இதையும் அடிச்சிடலாம். 2 ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு. 4 3s are 12. ஸோ 4 3s are 12 which is nothing but minus of 810 divided by 3. ஸோ நமக்கு ஃபைனலாக என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா, 810 3ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு -270 அப்படின்னு வரும். ஃபோர்ஸ்னுடைய எஸ்ஐ யூனிட் வந்து நியூட்டன். அப்போது -270 நியூட்டன் இங்கே ஆக்ட் ஆகுது. அப்போ 270 நியூட்டன் இங்கே ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ். ஒரு மைனஸ் சைன் ஏன் வருது அப்படின்னா, இந்த மைனஸ் சைன் எதை குறிக்குது அப்படின்னா அப்போசிங் ஃபோர்ஸ் அப்படின்றத குறிக்குது. ஸோ திஸ் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆப்போசிட் டு த மூவிங் புல்லட். Now the moving bullet is stopped because of the resistive force offered by the wooden block. Now this much of resistive force is what the wooden block is exerting on the bullet to make it stop. My dear students, இந்த லெக்சர்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றது ஒரு அப்போசிங் ஃபோர்ஸ். ஒரு மூவிங் ஆப்ஜெக்டை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு அப்போசிங் ஃபோர்ஸ் தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்போ க்ரியேட் ஆகும் அப்படின்னா, 2 சர்ஃபேஸுக்கு இடையில் ஒரு இன்டர் லாக்கிங் நடக்கும் பொழுது தான் என்ன ஆகும்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் உருவாகும். அப்போது இந்த உடன் பிளாக்னுடைய ரஃப் சர்ஃபேஸு இந்த புல்லட்னுடைய சர்ஃபேஸை போய் என்ன பண்ணுது அப்படின்னா லாக் பண்ணிக்குது. அதனால தான் புல்லட் வந்து உள்ளே என்ன ஆகுது, ஸ்டாப் ஆகுது. ஸோ இந்த ப்ராப்ளத்து மூலமாக நம்ம ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறோம். இட் இஸ் அன் அப்போசிங் ஃபோர்ஸ் which interlocks the two surfaces which are in contact. புல்லட்டுக்கும் உட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸு ஒன்றோட ஒன்று என்ன ஆகுது, லாக் ஆகுது. அதனால தான் இங்கே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு க்ரியேட் ஆகுது. அதை தான் நம்ம ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது எவ்வளோ ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் இந்த உட்டு கொடுக்குது அதை தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுதான் இந்த தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். இப்போ மோஷனில் அல்லாட்டி மூவிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம டிரைவ் பண்ணக்கூடிய 3 ஈக்குவேஷன்ஸ் பார்த்தோம். ஒன்று v is equal to u plus at, ரெண்டாவது s is equal to ut plus half at square, அண்ட் மூணாவது v square is equal to u square plus 2as அப்படின்ற ஈக்குவேஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன் யூஸ் பண்ணுறோம்? நமக்கு v இருக்குது, ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் த புல்லட் இருக்குது, u இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த புல்லட் இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எவ்வளோ ட்ராவல் பண்ணி உள்ளே வந்திருக்கு அப்படின்ற இந்த 3 வேரியபிள் நமக்கு இருக்குது. அதனால் 4வதாக இருக்கக்கூடிய அன்னோன் வேரியபிளை நம்ம இங்கே கண்டுபிடிக்கிறோம்.
which is nothing but the acceleration of the bullet. Now the bullet acceleration is found to be negative. எவ்வளோன்னு சொல்லி நம்ம இங்கே கண்டுபிடிச்சிட்டு வரோம், இங்கே டிரைவ் பண்ணி கொண்டுட்டு வரோம். அதை இங்கே மைனஸில் வருது. ஸோ நவ் இட் இஸ் அ நெகட்டிவ் ஆக்சலரேஷன் ஆர் இட் இஸ் கால்ட் as ரிட்டார்டேஷன். இந்த நெகட்டிவ் ஆக்சலரேஷனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரிட்டார்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரிட்டார்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ மூவிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ரெஸ்ட்டுக்கு வரும்போது தான் ஆக்சலரேஷன் ரிட்டார்ட் ஆகும். அப்போ நம்ம ரிட்டார்டிங் ஆக்சலரேஷனை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக ஆன்சர் என்னன்னு சொல்லி வந்துடுது. ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அ திங்கிங் நியூமரிக்கல் வேர் யூ கேன் கோரிலேட் ஹவு த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் is acting in our day-to-day life. So physics is such a lovely subject where we can make life associated with physics. Physics அப்படின்றது எப்பவுமே லைஃபோட ஒரு அசோசியேட்டடான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்ஜெக்ட். ஸோ லைஃபோட எப்பவுமே நம்ம கோர்வையாக சேர்த்து தான் ஃபிசிக்ஸை பார்க்கணும். அப்படி தான் நம்ம இந்த கிளாஸ்லையும் பார்த்தோம். I hope that you all could have enjoyed this class. Let us again meet in another wonderful class. Until then, goodbye. Thank you for watching.